இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில துணை செயலாளர் என் இனிய தோழர் வீரபாண்டியன் அவர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் செந்தாமரை கண்ணன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி இரா செல்வம் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செயலாளர் சகோதரர் கதிரவன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் பாக்கியம் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி, துணை பொதுச் செயலாளர் என் ஆருயிர் இளவல் மல்லை சத்யா, ஆட்சி மன்ற குழு செயலாளர் சகோதரர் கணேசமூர்த்தி, அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் அன்பு சகோதரர் புலவர் செவந்தியப்பன், உயர்நிலை குழு உறுப்பினர் வழக்கறிஞர் தேவதாஸ், இந்த நிகழ்ச்சியிலே இந்த கூட்டத்தை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்திருக்கிற மத்திய சென்னை மாவட்ட பொறுப்பாளர் அருமை தம்பி ரெட்சன் அம்பிகாபதி, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், தேர்தல் பணி செயலாளர் தம்பி கனககுமார் உள்ளிட்ட கழகத்தின் கண்மணிகளே, அவங்களுக்கு வைங்க, எனக்கு வேண்டாம், கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வைங்க, கூட்டத்தில் மேடையில் இருக்கிறவங்களை வைங்க, எனக்கு வேண்டான்னு ஆப்பண வேண்டாம், வைங்க சார், எனக்கு வேண்டாம். அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, நடுநிலையாளர்களே, நம்முடைய கூட்டணி கட்சிகளினுடைய தோழர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இணைந்து அமைத்திருக்கின்ற மாற்று அரசியல் வெற்றி கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் முறையாக என் பயணத்தின் தொடக்க நிகழ்ச்சியாக இங்கே அமைந்திருக்கின்றது. தமிழின் உயிர் எழுத்துக்களில் முதல் எழுத்து ஆ, அகரம். அகரம் என்ற எழுத்தைத்தான் மணலிலே எழுதி ஆனா என்கின்ற எழுத்தை எழுதித்தான் நமது பிள்ளைகள் படிக்க தொடங்கினார்கள் அந்த நாட்களில். எனவே பிரச்சார பயணத்தை எங்களை இயக்குகிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்களை இயக்குகிற உயிர் சக்தியான பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயரை தாங்கியிருக்கிற அண்ணா நகரில் நாங்கள் தொடங்குகிறோம். இங்கே இந்த பகுதியின் செயலாளருடைய பெயர் அழகேசன், அதன் முதல் எழுத்தும் ஆனாதான். மாவட்ட செயலாளர் பெயர் அம்பிகாபதி, முதல் எழுத்தும் ஆனாதான். கூட்டம் நடைபெறுகிற பகுதி அண்ணா நகர் பகுதி, அதன் முதல் எழுத்தும் ஆனாதான். எனவே இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதில் இங்கே நான் பெருமைப்படுகிறேன். நான் வருகிற போது முத்துமாரியம்மன் கோயில் வாசலில் அர்ச்சகர்கள் பூரண கும்ப மரியாதை செலுத்தினார்கள். நான் பகுத்தறிவாளன், ஆனால் தந்தை பெரியார் அவர்களே அவரிடத்திலே குன்றக்குடியடிகளார் விபூதியை நீட்டிய போது கீழே போடவில்லை. அதை போல அந்த அவர்கள் கோயில் அர்ச்சகர்களினுடைய அன்புக்கு மரியாதை செலுத்தி நான் நின்றேன். அதன் பிறகு நம்முடைய தாய்மார்கள் வரிசையாக வந்து ஆரத்தி எடுத்தார்கள். யுத்தத்துக்கு போகிற போது ஆரத்தி எடுத்து வழியனுப்பி வைப்பது நமது பண்டை தமிழ் பெண்களினுடைய மாதர்களினுடைய மாதரசிகளுடைய வழக்கம்.
ஒரு பெரும் யுத்தத்துக்கு நாங்கள் போவதால் எனது அன்பு தாய்மார்கள் என்னை வாழ்த்தி ஆசி கூறி அனுப்பியிருக்கிறார்கள். நான் என் வாழ்நாளில் எந்த நிகழ்ச்சிக்கு போவதாக இருந்தாலும், ஏன் அடர்ந்த காட்டில் என் தலைவன் பிரபாகரனை சந்திக்க, 2 நாட்டு இராணுவ தாக்குதலில் அநேகமாக உயிரிழக்க நேரிடும் என்று எண்ணத்தோடு என் கலிங்கப்பட்டி கிராமத்துக்கு சென்று என் தாயார் மாரியம்மாள் காலில் விழுந்து ஆசி பெற்றுக் கொண்டு நான் இலங்கைக்கு போனேன். எல்லா களத்துக்கும் போகிற போது என் அன்னை மாரியம்மாள் உயிரோடு இருந்தார். இன்று என் தாய் உயிரோடு இல்லை. நான் தோற்ற காலங்களிலெல்லாம் அவர்கள் மனதுக்குள் கவலைப்பட்டு எனக்கு தைரியம் ஊட்டினார்கள். வெற்றி பெறும் காலம் வருகிற போது அதை பார்க்க என் தாயார் இல்லை. நான் சாஞ்சியில் சொன்னேன், ஞாபகம் இருக்கும் தோழர்களுக்கு, என் தாயார் கண் மூடுவதற்குள் ஒரு வெற்றியை தேர்தலில் கண்டுவிட வேண்டும் என்று நான் சொன்னேன். என் தாயார் உயிர் ஓய்ந்து உடல் கலிங்கப்பட்டு சுடுகாட்டிலே சாம்பலானாலும் என் தாயார் என் இருதயத்துக்குள்ளே இருக்கிறார், என்னை இயக்குகிறார். அதனால்தான் இந்த கோயிலின் பெயர் என்ன என்று அர்ச்சகரிடம் கேட்டபோது முத்துமாரியம்மன் கோயில் என்று சொன்னார்கள். என் தாயும் எனக்கு தெய்வம். ஆகவே முத்துமாரியம்மன் முத்துக்கள் விளைகிற தென்பாண்டி மண்டலத்திலே இருக்கிற என் கிராமத்தில் என் தாய் ஆசி கூறுவதைப் போல மாரியம்மன் ஆலயத்துக்கு முன்னால் இங்கே நான் வந்திருக்கின்றேன். 10 மணிக்கு தொடங்க வேண்டிய கூட்டம் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்கு சற்று தாமதமானதால் மணி 12ஐயும் தாண்டுகிறது. பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தேர்தலில் உங்கள் பங்குதான் மிக மிக முக்கியமானது. 5 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்களை நேரில் நாங்கள் சந்தித்து விட முடியாது. ஆனால் குடிசை வீட்டில் கூட தொலைக்காட்சியிலே பார்க்கிறார்கள். எங்கள் கருத்துக்களை எடுத்து வையுங்கள், எல்லா கட்சி கருத்துக்களையும் எடுத்து வையுங்கள். அதிமுக, திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகள், அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், எங்களுடைய வெற்றி கூட்டணி இருக்கிற கட்சிகள், எல்லா கருத்துக்களையும் நீங்கள் வெறுப்பில்லாமல் வெளியிடுங்கள். எல்லோர் கருத்துக்களும் சமமாக கொடுங்கள். மக்கள் தீர்மானிக்கட்டும். நீங்கள் நீதிபதிகளாக இருங்கள். ஜனங்களுக்கு எல்லா கட்சி கருத்துக்களையும் கொண்டு போய் சேருங்கள். அவர்கள் முடிவெடுக்கட்டும். நாங்கள் ஆட்சிக்கு உறுதியாக வருவோம். எனக்கு அதில் எந்த ஐயமும் இல்லை. என் ஆருயிர் சகோதரர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர், எமை நத்துவா என எதிரிகள் கோடி இட்டு அழைத்தாலும் தொடேன் என்று கொள்கை பெரிது, தமிழகத்தினுடைய எதிர்கால நல்வாழ்வு பெரிதென்று எங்களோடு கரம் கோர்த்திருக்கின்ற புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மே மாதம் 19ஆம் தேதி தேர்தல் தீர்ப்பு வந்த பிறகு அந்த மே மாத நிறைவுக்குள்ளாக அவர் முதலமைச்சராக நிச்சயமாக பொறுப்பேற்பார். நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் என் ஆருயிர் சகோதரர் வாஞ்சைக்குரிய GK வாசன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் என் ஆருயிர் தம்பி தொல் திருமாவளவன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்கள், நாங்கள் 6 பேரும் களத்தில் இருக்கிறோம். நாங்கள் ஐவரும் பஞ்சபாண்டவர்கள் என்று முத்தரசன் சொன்னார். GK வாசன் நான் மனதால் போற்றுகிற நினைவில் வாழும் மாபெரும் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களினுடைய அருமை திருமகன் வந்திருக்கிறார். பஞ்சபாண்டவர்களே,
இப்பொழுது அவருக்கு என்ன இடம் என்றால், புராணத்தில் நடக்காத அதிசயம் நடக்கிறது. கர்ணனும் எங்களோடு வந்து சேர்ந்து விட்டார். எப்படி வெற்றி பெற முடியும்? 11 அக்ரோணி சேனைகளை பாண்டவர் படை வென்றது. எப்படி சாத்தியமாயிற்று? கண்ணனால் சாத்தியமாயிற்று. கண்ணன் இல்லையில் பாண்டவர்களுக்கு வெற்றி இல்லை. இங்கே யார் கண்ணன்? வாக்காள பெருமக்கள் தான் கண்ணன். 10 மடங்கு பலம் வாய்ந்த குறைசிகள் படையை அகழி போரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணல் நபிகள் நாயகத்தினுடைய சகபாக்கள் ஜெயித்தார்கள். மன உறுதி காரணம். அதுபோல் ஜெயிப்போம். மலை அளவு புஜபல பராக்கிரமத்தோடு வந்த கோலியாத்தை ஆடு வைத்துக் கொண்டிருந்த சின்னஞ்சிறுவனான டேவிட் ஒரு கவன்கல்லால் அடி